வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற இந்த பதிவு எதுக்காகனா தமிழ் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் வரிசையில் நாம் பார்க்குறது ஆணி மாதம் 1 தொடங்கி 32 வரைக்கும் கும்பராசிக்கு எவ்வாறு உள்ளது. முக்கிய தருணமே இந்த மாதத்தில் நம்ம எல்லா ராசியை பார்க்கறத விட கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மேன்மை தருகின்ற இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி தான். என்ன சாமி சொல்கிறீங்க, இப்போ தான் குரு பகவான் மறைஞ்சிட்டாரு, திருப்பி நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்பு இருந்ததை விட இப்போ அதிகப்படியான உழைப்போடு நாம் செயல்படுத்தணும். ஒரு மனுஷனுக்கு இப்போ எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஐயா, வேலையை கொடுத்துட்டும் நம்மளால் வாழ்வாதாரத்தை கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த வேலையை நாம் சரியாக செய்தால் அந்த வாழ்வாதாரம் கிடைச்சிடும். அதுதான் குரு பகவானுடைய பார்வை. முன்பு எல்லாத்தையும் கொடுத்தாரு, இப்போ வேலையை மட்டும் கொடுத்துருக்காரு. உழைப்பை மூலதனமாக கொண்டு நீங்கள் வேலை செய்தாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை எல்லாமே தெளிவான பாதை எடுத்து செல்லும். இந்த 5ஆம் இடத்துல கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதிரான புதன் பகவான் 5ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதும், அங்கே சூரிய பகவான் இடம்பெயர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதும் ஓரளவுக்கு உங்களுக்கு பணவரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் முழுவதும் விலகும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொடுக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கை என்னென்ன விஷயத்துக்கு தடை இருந்ததோ அதெல்லாம் விலகி செல்லும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த பிரச்சனை, பணவரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து கடன் பிரச்சனை, இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம், எதை பயன்படுத்தி நாம் போகிறது, எந்த விஷயத்தை நோக்கி செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் தெளிவான பாதைக்கு முடிவெடுக்கக்கூடிய காலம். ஐயா, கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும், தைரியமாக போங்க. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகின்றார். என்னென்னா நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்லாம் கட்டாயிட்டு தூரம் வந்துடுவாங்க, இல்லை நாமளே அந்த வேலையை செய்ய முடியாமல் தூக்கி போட்டு வெளியே வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கும்பராசிக்கார் நான் இல்லைன்னே சொல்ல, இல்லை நம்மளுக்கு விரும்பி இருந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நம்மளை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது காணப்படும். இந்த விஷயம்லாம் நடக்கும். சில விஷயம்லாம் இன்னும் திருமணம் பண்ணி அவங்க வெளியே போயிடுவாங்க, இல்லை நாம் திருமணத்தை பண்ணி வச்சு நாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஏற்படும். ஏன்னா குரு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுகின்ற நேரத்தில் இந்த மாதிரி சங்கடங்களையும் கொடுக்கும். காதல் திருமணம் காதலோடு போவாது, திருமணம் வரைக்கும் சென்று அழைத்து சென்று காதல் திருமணங்களாக நிறைவு பெற்று குழந்தை வரைக்கும் கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஒரு விதமாக கொடுக்காது, எல்லாத்தையும் பஞ்சு பண்ணி நல்லத்தையும் முடித்து வச்சுட்டு உட்கார வச்சுருவாங்க. நல்ல நட்போடு இருந்தவங்க, நல்ல நட்பு பயணங்கள் கூட நம்மளை உடலும் உயிருமாக இருந்தவங்க கூட நம்மளை இப்போ கொஞ்சம் பதம் பார்த்துருவாங்க. இந்த நேரத்தை கவனத்தோடும் செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருப்பதால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை, நாம் செய்கின்ற வேலை இதுவே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறும். அதனால் எதையும் புண்படுத்தாமல், எவரையும் புண்படுத்தாமல் இந்த மாதம் முழுவதும் கடந்து வாங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்குது, சூரியனுடைய ஆதிக்கமும் நன்றாக இருப்பதால் எதையும் போராடலாம், ஓரளவுக்கு சமாளித்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரான ஆதிக்கம் தருகின்ற விஷயம் ஆதித்யன், அதாவது ஆதித்ய ரூதியம் புண்ணியம் சர்வசத்துரு விநாசனம் ஜெயாபாகம் ஜபய நித்தியம் அட்சயம் பரமம் சிவம் ஆதி நாராயணன் என்று தான் கொடுத்துருங்க. அப்போது அல்லது அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக. அப்போ நமக்கு எல்லாமே சூரிய பகவானை வைத்து தான் நம்முடைய வாழ்வாதாரம். விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் ஜோதிடத்தை எதை வைத்து கொள்கிறோன்னா, விதி என்று சொல்லக்கூடிய லக்னம் சந்திரன், அடுத்தது மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அடுத்தது கதி என்று சொல்லக்கூடிய கதிரவன் மற்றும் கிரகங்களுடைய சாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதும் இந்த கிரகத்தின் அமைப்பை வச்சு தான் ஜோதிடம். எல்லாருக்குமே குட் டைம் உண்டா, எல்லாருக்கும் தசாபுத்தி உண்டானா எல்லாருக்கும் உண்டு. எல்லா காலமும் கொடுக்க வேண்டிய காலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது உண்டு. என்னென்ன போட்டி பொறாமையோட முன்பு இல்லை, இப்போ போட்டி பொறாமையோட சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். யார் நல்லவன் எவன் கெட்டவன் என்று தெரிந்துக்கூடிய அளவுக்கு இப்போ வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதையை கும்பராசிக்காரங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. முன்பு இருந்த பாதையை விட இந்த பாதை நன்றாக இருக்கக்கூடிய பாதை. முன்பாது கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம், இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகின்ற காலமாக மாறப்போகுது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லலாம். சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் விரயம் என்று சொன்னால் அது நல்ல விரயமாகவும் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலமாகவும் மாறும். இப்போ வீட்டுக்கு செலவு பண்ணுறது, வருமானத்துக்கு செலவு பண்ணுறது, கல்விக்கு செலவு பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இந்த மாதங்கள் செலவினங்களும் அதிகரிக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் பார்வை பெற்று 12ஆம் இடத்தை பார்க்குறதால சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நாம் கொடுக்கறத கொடுத்துட்டு திருப்பியும் பார்த்தா சொத்தாக வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேங்க, அதுக்கு பதில் சொத்தை தான் அடமானத்தை போடுது, அதில் தான் நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுபடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க. கடன் பிரச்சனை எவ்வாறு இருக்குதுன்னு முதல்ல கவனிச்சிங்க.
2 விஷயத்திலையும் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். உடம்பு கவனத்தின் தேவை, கடன் பிரச்சனை சார்ந்த விஷயத்திலையும் கவனம் தேவை. நம் கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு கைகூடக்கூடிய காலம். வருமானத்துக்கு சரி, செலவீனங்களும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படியாக இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்படும். பெருமை கிடைக்கக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும். ஐயா, பிள்ளைகள் விஷயத்தில் பயப்படணும் அவசியமே இல்லை. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, பெரிய பாராட்டு பற்றும், அரசாங்கத்திலையும் சரி, அரசியலையும் சரி, இந்த மாதம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாகும். இடம் பத்திரம் சார்ந்த விஷயத்தில், பத்திரம் எதனா இருந்துன்னா அந்த பத்திரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட இனிமேல் விலகுகின்ற காலமாகும். ரொம்ப நாள் ஆயிடுச்சியா, அவங்க ஜாமீனே போட, ஒன்றும் ஜாமீன் போகிறத பற்றி இல்லை, அந்த பத்திரம் ரிஜிஸ்டரே ஆக மாட்டேன், பணத்தெல்லாம் கட்டிட்டேன், யாரும் சரியான முறையில் எனக்கு தாக்கல் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை சரிவரப்பட்டு எல்லாத்தையும் சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஆவணி 21 தேதிக்குள்ளே நடைபெறும். இந்த ஏன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகவான் அதாவது நம்மளுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது அந்த சத்திரம், இடம், அந்த வீடு, வண்டி, வாகனங்களை எதனா வச்சுருந்தால் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா. வண்டியோ வண்டி சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா, அங்கே செவ்வாய் பகவான் செல்லும் பொழுதெல்லாம் கோபதாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். அவருடைய பார்வை எங்கே பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் பதியும். அதனால் செலவீனத்துக்கு ஏற்றாற்போல் இன்னும் ஒரு செலவீனங்களும் கொடுத்து சேர்த்து கொடுக்குற மாதிரியும் வேலையை திரும்ப செய்கிற மாதிரியும் ஒரு கொடுப்பு கிடைக்கும். வண்டி வாகனத்தை பொறுமையோடு ஓட்டணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் இந்த மாதம் நன்றியாக தரும். கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த தடையும் கிடையாது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எந்த தடையும் கிடையாது. கணவன் மனைவி உறவில் எந்த தடையும் கிடையாது. முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. எது உண்மை எது பொய் என்று சொல்லக்கூடிய காலம். இந்த ஓராண்டு காலத்தில் எவர் எவ்வாறு இருப்பார் என்பது இந்த மாதத்திலே மொத்தமே காமிச்சிடும். யார் நல்லவன் எவன் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரங்க இந்த ஆணி மாதமே உங்களுக்கு ஆணி அடித்தால் போல நிறைய விஷயத்தை காட்டிவிடும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.